மேட்டூரில் இருந்து குறுவை சாகுபடிக்காக திறக்கப்பட்ட காவிரி நீர் ஒரு வாரம் கடந்த பிறகும் திருவாரூர் மாவட்டத்தை எட்டாததால் விவசாயிகள் அதிருப்தியடைந்துள்ளனர். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அண்மையில் டெல்டா பாசனத்திற்காகவும் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடும் வகையிலும் நீர் திறக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக நீர் திறக்கப்பட்டு 6 நாட்களுக்குள் திருவாரூர் மாவட்டத்தை காவிரி நீர் வந்தடையும் நிலையில் தற்போது 8 நாட்களாகியும் திருவாரூர் மாவட்ட எல்லையை நீர் வந்தடையவில்லை. காவிரி நீர் வராததால் அங்கு ஆடிப்பெருக்கு விழாவும் களை இழந்து காணப்பட்டது. கல்லணை கால்வாயிலிருந்து திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு நீர் செல்லும் வெண்ணாறு பகுதியில் வெறும் 6000 கன அடி நீர் மட்டும் திறக்கப்படுவதே தாமதத்துக்கு காரணம் என விவசாயிகள் கூறுகின்றனர். அரசு அதிகாரிகள் உரிய தகவலை தருவதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும் நினைச்சோம். தண்ணி திறந்து இன்னைக்கு 8 நாளாகுது. இதுவரையிலையும் இன்னைக்கு தண்ணி இதுக்கே திறக்கல. கேட்டாக்கா 6 வேலை நடக்குதுங்கிற ஒரு இதோ சொல்றாங்க. அதிகாரி ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்கறது இல்லை. எப்போ வருங்கிற தகவலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த தண்ணி 2 லட்சம் வருது, அது கடலுக்கு போகுது. எவ்வளவு கொந்தளிப்புல இருக்கிறோம் விவசாயி. இதை நம்பி நாங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் முதல்ல போட்டுட்டு குந்திருக்கோம். மழையும் இல்லை. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தகவலை நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த அதிகாரியோட மெத்தனை போக்குனால அந்த விவசாயி காலத்துக்கும் பதில் சொல்ற மாரி இருக்கு, கஷ்டப்படுறது மாரி இருக்கு. இதை உடனடியாக அந்த அரசு தலையிட்டு, இந்த மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உடனடியாக இந்த குடிக்கிறதுக்கு எந்த மாவட்டத்துக்கு வேணும், எந்த ஊருக்கு தண்ணி வேணும்னு எடுத்து கொடுத்தால் மட்டும் இதை கவுந்து பண்ண முடியும். இப்பகுதியில் ஆழ்துளை கிணறு மூலமே குறுவை சாகுபடி செய்யப்படுவதாக கூறும் விவசாயிகள் தற்போது நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டதால் மோட்டார்கள் மூலம் நீர் இறைக்க முடியாமல் பயிர்கள் கருகி வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக வெண்ணாறு ஆற்றின் மூலம் பாசன வசதி பெறும் ஓடம்போகியாறு, கடுவையாறு, கோரையாறு உள்ளிட்ட ஆறுகளில் நீர் திறக்காவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். எந்த ஒரு நீர்நிலையிலும் இல்லாத சூழ்நிலையில் ஆற்றில் திறந்துவிட்ட நீரும் ஆடிப்பெருக்கு ஊருக்குள் வந்துவிடும் என்று எல்லாரும் எண்ணினோம். அதுவும் வராததால் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது. இன்னமும் வெண்ணாற்றின் தலைப்பு திறக்கப்படவில்லை என்று கேள்விப்படுகிறோம். நாளைக்குள் எங்கள் ஊர் பகுதிக்குள் தண்ணீர் வராவிட்டால் நாங்கள் சாலை மறியல் மற்றும் கிராம மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு பெருமளவு உதவும் வெண்ணாற்றில் அதிக அளவு நீர் திறக்காமல் கடலில் சென்று சேரும் கொள்ளிடம் ஆற்றில் 25,000 கன அடி நீர் திறப்பதில் பயனில்லை என்றும் விவசாயிகள் கூறியுள்ளனர். தண்ணீரின்றி பயிர்கள் முற்றிலும் கருகுவதற்கு முன் வெண்ணாற்றில் நீர் திறப்பை அதிகரிக்க வேண்டும் என்று திருவாரூர் விவசாயிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.